வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ எவல்யூஷன் அப்படின்னாலே ஒரு சின்ன ஒன்றில் இருந்து அப்படியே கிராஜுவலாக டெவலப் ஆகி பெரிய பொருள் வர்றது தான் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எவல்யூஷன் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தா இட்ஸ் ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்பீசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எவல்யூஷன் ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தா சார்லஸ் டார்வின். இந்த நேச்சுரல் செலெக்ஷன் ஒரு தியரி மூலமாக அவர் ப்ரப்போஸ் பண்ணாது. ஸோ இந்த ஆர்கானிசம்ஸ் பார்த்தோன்னா இட்ஸ் ஹேவ் சம் வேரியேஷன். ஸோ வேரியேஷன் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் செல்லுலர் ஆர்கானிசம் வரும். சிங்கிள் செல்லுலர் ஆர்கானிசத்துலேருந்து அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அது அப்படியே மாடிஃபை பண்ணி மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் வரும். ஸோ ஒரு ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு டிஃப்ரென்ஷியேட் வர்றதுக்கு பேர் தான் நம்ம வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் சர்வைவல் ஃபார் த அட்வான்டேஜ். அது வாழ தகுதியான இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோடைய உடல் அமைப்பாகட்டும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிறது தான் வேரியேஷன் வரதான். ஸோ இட்ஸ் பி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஸோ நம்ம தகுந்த சூழ்நிலையில் நம்ம வாழ்கிறதுக்கு வேண்டி நம்மளுடைய இதை மாத்திரம் தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இட்ஸ் வில் பி எக்ஸ்பிளைன் இன் த நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ ஓவர் டைம் இட்ஸ் வெரி ஃபேவரபிள் டைப்ஸ் இந்த இன்ஹெரிட்டட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜீன் பேட்செட்ஸ் லேமார்க் அப்படிங்கிறதான் இட்ஸ் வில் பி ப்ரப்போஸ் த ஏர்லியர் தியரி யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ இப்போ நவடேஸ் அந்த இது பார்த்தீங்கன்னா திஸ் தியரி இட்ஸ் வில் பி ரிஜெக்டட் ஆன் டுடே. ஸோ த எவல்யூஷன்ஸ் இட் வில் பி அக்கரிங் ஓவர் த லாங் பீரியட். ஸோ லாங் பீரியடாக நடக்கக்கூடியதுக்கு பேர் தான் எவல்யூஷன் வரும். ஒரு சின்ன ஒரு அமீபா ஒரு செல் ஆர்கானிசத்தில் இருந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் அதுலேருந்து அப்படியே மாறி வர்றது தான் எவல்யூஷன். இது சடனாக உடனே வராது. ஸோ இந்த ஃபாசில்ஸ் ப்ரொவைட்ஸ் எல்லாம் ப்ரொவைட்ஸ் இட்ஸ் வித் எவிடன்ஸ் ஆஃப் த எவல்யூஷன். ஸோ ஃபாசில் ஆர்கானிசம்ஸ் அது அழிந்து போன அந்த அச்சுக்கள் தடம் தான் இந்த எவல்யூஷன் உருவாக்குது. எவல்யூஷன் சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ப்ரூஃப்னா ஃபாசில்ஸ்னால தான் வருது. ஸோ ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் இட்ஸ் காமன் இட்ஸ் பி த ஆன்சிஸ்ட்ரி. ஸோ அனலாக் ஆர்கன்ஸ் இட்ஸ் பி ஷோயிங் தேர் அடாப்டேஷன். ஸோ ஜெனட்டிக்கல் மியூட்டேஷன்ஸ் கான்ட்ரிபியூட் த வேரியேஷன். அதாவது ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் ஜீன் கேரக்டர்ஸ் சேஞ்சஸ் ஆகிறதா வேரியேஷன் காமிக்குது. ஸோ அதான் ஒரு ஸ்பீசிஸ்லேருந்து இன்னொரு ஸ்பீசிஸ் நியூ ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எவல்யூஷன் அப்படின்னாலே இட்ஸ் டைவர்சிட்டி ஆஃப் த லைஃப் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹூ ப்ரப்போஸ் த நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ நேச்சுரல் செலெக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணவர் யார் இதை ப்ரப்போஸ் பண்ணினார் இந்த நேச்சுரல் செலெக்ஷன் தியரியை. ஸோ உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டாப்பிக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டாபிக் நேம் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. We will meet you on next class. Thank you.